நம்ம வேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சபரிமலை தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் மாதிரி இங்கே ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 18 படி அலோடு இல்லை. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே அலோடு கிடையாது. நம்ம சித்தூரில் இருக்க தர்மசாஸ்தா கோயில் வந்து பெண்களுக்கு அலோடு இருக்குது. 18 படி ஏறி அவங்க வந்து விரதம் இருந்து 18 படிக்கிட்டு ஏறணும். ஓம் சாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் அமைஞ்சிருக்க மாதிரி பொண்ணு 18 படி அமைஞ்சிருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த படிக்கட்டு ஏறதுக்கு தான் இப்போ 48 நாள் விரதம் இருந்து மாலை இட்டு படிக்கட்டு ஏறி வராங்க. அந்த படிக்கட்டு தான் இது. நம்ம நார்மலான பசங்களாம் அந்த படிக்கட்டில் ஏற அலோடு கிடையாது. யார் இருமுடி ஏந்தி வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படிக்கட்டில் ஏறதுக்கு அனுமதி. ஐயப்பன் கோயில் எப்படி விதிமுறை கடைபிடிக்கிறாங்களோ அதே விதிமுறை பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கடைபிடிக்கிறாங்க. வேணும் இந்த 18 படிக்கட்டில் ஏறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அனுமதி கிடையாது. இப்போ இருமுடி ஏந்தி வரவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி தராங்க. அங்கெங்கன்னா விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்களோ இங்கேயும் அதே விதிமுறைகள் வந்து கடைபிடிக்கிறாங்க. இங்கே 18 படிக்கட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அற்புதமான காட்சி இது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யானை வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு புளியும் அழகாக வச்சுருக்காங்க. ரெண்டுமே நல்லா தத்ரூபமாக ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே 18 படிக்கட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரியலான ஒரு சபரிமலைக்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அரிகர சுதனான நான் ஐயப்பன் காட்டில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து ராஜாவுக்கு வந்து காட்சி அளிச்ச இடம். இங்கேருந்து தான் ராஜா வந்து ஐயப்பனை எடுத்து வளர்த்தது. முனிவர் வந்து இங்கே பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. கோயில் உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா நான் சிவபுரான் சிலை ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இவரை வணங்கிட்டு இவர் வந்தோடனே கோயில் உள்ள வணங்கிட்டு அப்படியே கோயில் உள்ளே போகலாம். வாங்க. கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புலி வாகனத்தை வந்து ஐயப்பன் வந்து காட்சி தராரு. ஒரு அற்புதமான காட்சி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவலிங்கில் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். சித்தூர், ஆந்திர பிரதேஷ் சித்தூரில் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைட்லன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பி அண்ட் ஆர்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. கோயிலோட 18 படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 சாமி வச்சுருக்காங்க. கடுத்த சாமி இருக்கார், பக்கத்தில் கருப்பு சாமி இருக்கார். அவர் பார்க்கலாம் வாங்க. இந்த 18 படி காக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா கருப்பண்ண சாமி தான் ரொம்ப கம்பீரமாக அமைச்சிருக்காங்க. நம்ம வீச்சரோடு பார்த்திங்கன்னா அழகாக காட்சி தராரு. நம்ம கருப்பண்ண சாமி வணங்கிட்டு இந்த கோயில் உள்ள போனால் ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா கருப்பண்ண சாமி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இருமுடி கட்டாத வரவங்களுக்கான என்ட்ரன்ஸ் இது. இந்த என்ட்ரன்ஸில் போய்ட்டு நேராக பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது. ஐயப்பன் வந்து தரிசிக்கலாம். ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. நமஸ்காரம், சுவாமி சரணம். நான் வாசுதேவன் நம்பூதிரி, தந்திரி, சித்தூர் சாஸ்தகிரி ஐயப்பன் கோவில், ஆந்திரா பிரதேஷ். 2012 ஜூன் 25 கும்பாபிஷேகம் பண்ணுற இந்த ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பனோட அதே வாஸ்து சில்பத்தில் பூஜா பத்ததியில் ஒரு மலைக்கு மேலே இதுவரைக்கும் நித்திய நிதானமாக பூஜா விதானம் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கு. மண்டல சீசன் கார்த்திகை 1 மண்டல பூஜா வரைக்கும் 41 நாளும், அதுக்கப்புறம் ஜனவரி 1 ஜோதி முடித்து 16 இல்லைன்னா 17 மகா களபாபிஷேகம், அதுக்கப்புறம் மாளிகைப்புறத்தம்மனுக்கு குருதி, அதோட கோவில் சாத்திடும். ശബരിമല മാതിരി താൻ എന്തെന്ത പൂജാവിധാനം എന്തെന്ത പൂജാ പദ്ധതി ശബരിമലയിൽ നടക്കുമോ அதே பூஜா பദ്ധதி எல்லாமே இங்கேயும் இதுவரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கு. பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி அஷ்டாபிஷேகம் காலையில் கோவில் ஓப்பன் பண்ணும்போது
முதல்ல நடந்துடும். காலையில் 5:30 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணினா இது மாதிரி அஷ்டாபிஷேகம், மலர் நிவேத்தியம், அதுக்கப்புறம் கணபதி ஹோமம், 7:30 மணிக்கு உஷக்கால பூஜா, அதுக்கப்புறம் கணபதிக்கும் மஞ்சமாதாவுக்கும் மாளிகைப்புறத்தம்மனுக்கும் பூஜா, 10:30 மணி 11 மணி டைமில் உச்ச பூஜா, 11 மணிக்கு கோவில் சாத்திடும். எகெயின் ஈவினிங் 5:30 மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணினா அஸ்தமனத்தோடு சேர்ந்து தீபாராதனை, மகாரதி. அப்புறம் 7:30க்கு அத்தாழ பூஜா, அத்தாழ கால பூஜா, நைட்டு பூஜா ஸ்டார்ட் பண்ணினா 8 மணிக்கு ஹரிவராசனத்தோட தந்திரியும் மேல்சாந்தி இருந்தால் அவரும் அசிஸ்டன்ஸும் பக்தர்களும் எல்லோரும் சேர்ந்து ശബരിമല மாதிரியே ഹരിവരാസനം പാടി 8 മണി 8:30 മണി ഇടയിൽ നട ചാത്തിടും. ഇടയിൽ ഭക്തர்களுടെ ഓഫറിങ് പടിപൂജ, സഹസ്രകലശാഭിഷേകം, ഉദയാസ്തമന പൂജ, പുഷ്പാഭിഷേകം, അതുമാതിരി എല്ലാ പൂജാ പദ്ധതിയും ഇതുവരേക്കും നടന്നു പോയിട്ടിരിക്ക്. ഭഗവാനുക്ക് മേലെ കന്നിമൂലയിലെ ഗണപതി, ധനുമൂലയിലെ വായുകോണിലെ മഞ്ചമാത, அதுக்கு பின்னாடி நாக சாநித்தியம். இதுக்கெல்லாம் உபரியா ஒரு சித்த யோகீஸ்வரனோட சாநித்தியம் கூட சாஸ்தாகிரி ஐயப்பன் கோவிலில் இருக்கு. ஏன்னா அந்த சித்த யோகி திருப்பதியிலிருந்து சந்திரகிரி வயா சித்தூரில் வந்து தபசு பண்ணி ஆதிமகாகாளியை இன்வோக் பண்ணி அந்த ஆதிமகாகாளியோட அனுமதியோட தான் இந்த ஐயப்பன் கோவில் கட்டுறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சது. இப்போ ஐயப்பன் முக்கிய தேவதையாக இருக்குன்னாலும் அந்த ஆதி மகாகாளி தான் இந்த ஹில்லுக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கும். அப்போ அந்த ஆதி மகாகாளியை இன்வோக் பண்ணி மெடிடேட் பண்ணியா அந்த சித்த புருஷனோட ஆத்மா இந்த கோவில் இடத்துல எல்லாமே இந்த ஹில்லுக்கு மொத்தமாக ரோம் பண்ணிட்டு இருக்கும். அதோட சாநித்தியம் நிறைய பேருக்கு பக்தர்களுக்கும் எனக்கும் சாநித்தியமாக வந்தது. அந்த யோகீஸ்வரனுக்கு ஒரு அகண்ட தீபம் எரிஞ்சிட்டே இருக்குங்க. அந்த யோகீஸ்வரனுக்கு பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணி சந்தோஷப்படுத்தி வைக்கிறவர். இதை மாதிரி பூஜா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ சுவாமி மண்டலம் சீசன் தானே. இதுக்கு இடையில போன வருஷம் 2023 நவம்பரில் துவஜ பிரதிஷ்டை பண்ணி உற்சவம் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா கார்த்திகை மாதத்திலும் രേവതി നക്ഷത്രത്തിലെ കൊടിയേറി 6 നാൾ ഉത്സവം, 4ാമത് നാൾ ഉത്സവബലി, 5ാമത് നാൾ പള്ളിക്കുറുപ്പ് പള്ളിവേട്ടയോടെ, 6ാമത് നാൾ ആറാട്ട് பண்ணி உற்சவம் முடிச்சிடும். அதுதான் இப்போ போயிட்டு இருக்கிற பூஜா பദ്ധதி. நம்ம கோவிலில் ശബരിമലയിൽ ഇരുന്ന ഒരു വ്യത്യാസം, ഒരു ഡിഫറൻസ് என்னன்னா ഇറസ്പെക്റ്റീവ് ഓഫ് ഏജ് 10க்கும் 50க்கும் ഇടയിൽ ശബരിമലയിൽ ലേഡീസ് കയറக்கூடாது. ശാസ്താഗിരി അയ്യപ്പൻ കോവിലിൽ ഏജ് ഒരു ബാധകമേ ഇല്ല. എല്ലാ ലേഡീസുക്കും 18ാം പടി അയ്യനോട് 18ാം പടി കയറலாம். லேடிஸ் ஆயிருந்தாலும் புருஷர்களாயிருந்தாலும் 18 நாள் விரதம் வேணும். அந்த விரதம் முடித்து இருமுடியோட எல்லோருக்கும் படி ஏறலாம். அங்கே ஏஜ் இங்கே ஒரு ஃபேக்டரே இல்லை. எல்லா பக்தர்களுக்கும் படி ஏறலாம். 18 நாள் விரதம் வேணும். அப்புறம் தலையில் இருமுடி கட்டு வேணும். அவ்வளோதான். ஐயப்பனை எப்படி கும்பிடணும், எந்த மாதிரி வணங்கணும், எல்லா கடவுளையும் வணங்குற மாதிரி தானா ஐயப்பனை வணங்குறது இந்த மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லா கடவுளையும் வணங்குற மாதிரி தான் ஐயப்பனையும் வணங்கலாம். பட் வித்தியாசம் என்னென்னா, ശബരിമലയിൽ ആയിരുന്നാലും இங்கே ஆயிருந்தாலும் இந்த கோவிலோட முன்னாடி ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வேத வாசகம் எழுதி வச்சிருக்கு, தத்துவமசி. தத்துவம் அசி, அது நீ தான். அப்படின்னா நீயும் ஐயப்பன், நானும் ஐயப்பன். ശബരിമല கோவிலில் இல்லைன்னா சித்தூர் சாஸ்தாகிரி ஐயப்பன் கோவிலில் உள்ளே இருக்கிற கடவுள் ஐயப்பா சுவாமின்னு நம்ம கும்பிடும். ശബരിമല போகிறதுக்கு அல்லைன்னா இங்கே விரதம் எடுத்து வர்ற அவரையும் நம்ம கும்பிடுறது அல்லைன்னா கூப்பிடுறது ஐயப்பான்னு தான். அப்போ நம்மளும் ஐயப்பன், உள்ளே இருக்கிறதும் ஐயப்பன். அதனால தான் தத்துவமசி எന്ന சாமவேத வாக்கியம் அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் எழுதி வச்சிருக்கிறது. அது ஐயப்பனுக்கு பாதகமாக வருது. நீ தான் நான், நான் தான் நீ, நீ என்னோட உள்ளே இருக்கு, நான் உன்னோட உள்ளே இருக்குன்னு.
அதுதான் தத்துவமசி பொருள். அப்புறம் விரதம் சபரிமலை போகும்போலாயிருந்தாலும் இங்கே ஆயிருந்தாலும் விரதம் கண்டிப்பாக எடுத்து இருமுடி கெட்டி தான் போகணும். சபரிமலைக்கு போகும்போதும் இங்கே படி ஏறி வர்றதுக்கும் எந்த மாதிரி விரதம் வேணும்? சீதஸ்நானம், பூஷயனம், ஏகபுக்தம், முத்ராதாரணம், பிரம்மச்சரியம், சரணகோஷம். இந்த மாதிரி 6 சமாச்சாரமும் ஒப்சர்வ் பண்ணினா விரதமாச்சு. பூஷயனம், கோட்டில் பெட்டில் படுக்கக்கூடாது, கீழே படுக்கணும், சிம்பிளாக படுக்கணும். சீதஸ்நானம், காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கணும். முத்ராதாரணம், ஐயப்பனோட முத்திரை கழுத்தில் வேணும். சரணகோஷம், ஐயப்பனுக்கு ഏറ്റവും பிடிச்ச மந்திரம் சரணகோஷம் தான். வேற எந்த மந்திரத்துக்கு மேலேயும் சரணம் கூப்பிடுறது தான் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏகபுக்தம், ஒரு டைம் தான் சாலிட் ஃபுட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அல்லைன்னா பால், அல்லைன்னா இளநீர், அல்லைன்னா பழம், அது மாதிரி சாப்பிடணும். அப்புறம் பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம் வேணும். ஃபேமிலி லைஃபு கூடவே கூடாது. இதுதான் சபரிமலையிலாயிருந்தாலும் சாஸ்தாகிரியிலாயிருந்தாலும் விரதத்தோட பிரின்சிபிள், நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டிய விரதத்தோட பிரின்சிபிள். அப்புறம் போய் சொல்லக்கூடாது. எல்லோரையும் ஐயப்பன் மாதிரி பக்தர் மாதிரி பார்க்கணும். எல்லோரையும் கூப்பிடும் போதும் சாமி அல்லைன்னா ஐயப்பா என்று கூப்பிடணும். லேடிஸாக இருந்தால் மாளிகைப்புறம் அல்லைன்னா அம்மான்னு கூப்பிடணும். அதுதான் விரதத்தோட பொருள். விரதம் இருக்கும்போது எப்போதுமே உள்ளுக்குள்ளே ஐயப்பனாக இருக்கணும். எழுந்திரும் போதும், படுக்கும் போதும், சாப்பிடும் போதும், பேசும்போதும் எல்லாம் ஐயப்பன் தான் மனசில் இருக்கணும். ஐயப்பா சேர்த்து தான் பேசணும். எல்லோரையும் கும்பிடுறதுக்கு மேலே ஐயப்பனை கும்பிடும்போது வேண்டாம். ஏன்னா நீயும் ஐயப்பன் நானும் ஐயப்பன் ஐயப்பனே சொல்லியிருக்கு. அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஐயப்பனோட அருள், அனுகிரகம், ஆசீர்வாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரும். நம்ம சாஸ்தாகிரி ஐயப்பன் கோவிலே சபரிமலையோட எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கு, ஹவு இட் இஸ் ரிசம்பிளிங் டு சபரிமலை ஐயப்பன் டெம்பிள்னு நிறைய டெம்பிள்ஸ், அபவுட் 480 480 டெம்பிள் வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அப்ரோடு விசிட் பண்ணியிருக்கிற ஒரு டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம். அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறவர் தான். அவர் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அப்ரோடு விசிட் பண்ணியிருக்கு சாஸ்தா பிரீதிக்காக. இப்போ இந்தியாவில் சாஸ்தா பிரீதி முறையாக நடத்துறது அரவிந்த் சுப்பிரமணியம் தான். அந்த அரவிந்த் சுப்பிரமணியம் இங்கே விசிட் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கு, சபரிமலையோட மேக்சிமம் ஒட்டி நிற்கிற அதே மாதிரி வாஸ்து, பூஜா பத்ததி, ஐடலு எல்லாமே அதே மாதிரி இருக்கிற ஒரே ஒரு டெம்பிள் சாஸ்தாகிரி ஐயப்பன் டெம்பிள் தான். அது 5 நாள் தான் மாதத்தில் பூஜை இருக்கும். எந்தெந்த நாளில் ஐயப்பன் கோவில் சபரிமலையில் ஓப்பன் பண்ணுமோ அந்த நாளில் இங்கேயும் ஓப்பன் பண்ணும். த்ரூ அவுட்டு 365 நாள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. அது கரெக்டாக அரவிந்த் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கு. பக்தர்கள் இங்கே வந்து கும்பிடும்போது நமக்கே அது ஃபீல் பண்ணும், உங்களுக்கே ஃபீல் பண்ணும் சபரிமலை மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கோவில் சபரிமலை மாதிரி அதே மாதிரி இருக்குதுன்னு நம்மளுக்கு ப்ரே பண்ணும்போதே தெரியும். நம்ம கோயில் வந்து ஆந்திரா பிரதேஷ் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பிரசாந்த் நகரில் இருக்கும். போலீஸ் பரேட் கிரவுண்டு, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்ஸ் ஆஃபீஸு, கலெக்டரேட் எல்லாமே பக்கம் தான். அதுக்கு மேலே ஒரு 500 to 500 ஃபீட்டு எவே ஃப்ரம் த சீ லெவல் ஹில்லுக்கு மேலே இருக்குது நம்ம கோவில் பிரசாந்த் நகரில். நான் சொன்னது உங்களோட மனசுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஒரு விவரம், ஒரு அறிவு உங்களுக்கு வந்ததுன்னா அது உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். என்னோட ஆசீர்வாதம், என்னோட பிரேயர்ஸ் எப்போதுமே இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, கணபதி பகவானே, குரு தெய்வங்களே, குருநாதனே, தெய்வமே, மேடே, பிரபுவே. ஓம் சாமியே சரணமையப்பா. நான் வேலூர்லேருந்து வரேன், தமிழ்நாட்டிலேருந்து. இது 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ரெகுலராக திறக்கும் போது நான் இங்கே வந்துட்டுருக்கோம். ஒய்ஃபும் கார்த்திகை மாதம் அவங்க துளசி மாலை போட்டு இந்த ஒரு 45 நாள் அவங்க விரதம் இருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றம் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க தீர்ந்துருக்கு. வேண்டது பாக்கியமாக நினைக்கிறோம். சாமியே சரணமையப்பா.
பகவானே பங்காளனே தோழனே சோதரனே சுவாமி சரணமையப்பா. நான் வந்து இப்போ 9 வருஷம் மாலை போட்டுனுக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வாட்டி 2வது வாட்டி 3வது வாட்டி வந்து சபரிமலை தான் போனேன். அப்போ வந்து இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த 6 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 வருஷமாக வந்து நான் இங்கே தான் இருமுடி செலுத்துறது, இங்கே தான் இது பண்ணுறது. எனக்கு சபரிமலை ஃபீலிங் தரதுலேருந்து ஏதோ என்னையே அறியாமல் ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். நேற்று கூட 18ஆம் படி பூஜை ஆச்சு. இது பூஜைக்கும் வந்திருந்தோம். பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பார்க்குறது சந்தோஷம். ஜனங்களும் எல்லாம் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி சரணம் போட்டு போகிறது அது ஒரு மாதிரி சந்தோஷம் தான் தருது சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. நம்ம கோயில் திறந்து 12 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து சபரிமலைக்கு போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் சதுமுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கோயில் எப்போ உருவாச்சோ அதுலேருந்து இங்கே தான் நாங்கள் சபரிமலைக்கு 1 டைம் செய்திடுவோம், இருமுடி எடுத்துன்னு செலுத்திடுவோம். அடுத்து 15ஆம் தேதி ஜோதி அன்னைக்கு இங்கே தான் செலுத்துவோம். அடுத்து நம்ம கோயிலினுடைய மகிமை என்ன சொல்லுன்னா, அந்த பவர் அங்கே எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலேயே தான் எங்களுக்கு தோணுது. இங்கே பவர் நம்மளுடைய ஐயனுடைய அருள் சொல்ல மகிமையே இல்லை. அவ்வளோ தூரம் அவருடைய மகிமை உயர்ந்துட்டே தான் போகுது. ஒவ்வொரு வருஷமும் இங்கே படிப்பூஜை செய்கிறதாகட்டும், நம்ம அங்கே படிப்பூஜை செய்யணுன்னா எவ்வளோ வருஷம் காக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஐயன் அப்படியே காட்சி கொடுக்குறாரு. அதுதான் இந்த படிப்பூஜை. இந்த படிப்பூஜை நாங்களும் செய்தோம். அநேகமாக 19 செய்தோம் படிப்பூஜை. ஆனால் ரொம்ப சிறப்பாக செய்தோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றும் சொல்லப்போனால் நம்பூதிரிங்களாகட்டும், தந்திரி ஆகட்டும், எல்லாருமே எதுவுமே சான்ஸ் இல்லை. அதுக்கடுத்து இங்கே நீங்கள் வந்து ஜோதி அன்னைக்கு வந்தீங்கன்னா ஊர்வலமாக ஒரு ஆபரண பொட்டி, அது சான்ஸே கிடையாது. அதை பார்க்குறதுக்கு சான்ஸு இருக்கணும், 1000 கண்கள் போயிடும். அதுதான் அந்த என்னுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா சொல்லவே முடியாது. அங்கேருந்து ஊர்வலத்தில் வருது, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரு ஊர்வலத்தில் வருது. சிவன் கோயிலில் ஆரம்பித்து மெயின் ரோட்டில் வந்து அப்படியே வந்து அங்கே அன்னதானம் எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. அன்னதானம் செய்துட்டு அங்கேருந்து வந்து கரெக்டாக அந்த ஜோதி டைமுக்கு, அந்த டைம் 5:30க்கு இங்கே ஆபரணம் வந்துடும். இங்கே அந்த டைமிங்க்கு கொஞ்சம் இருந்தாலும் திண்டகத்தோம்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கடுத்து மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஷார்ப்பு அங்கே சபரிமலையில் நம்ம எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஐயனுக்கு ராஜக்கிரீடம் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 3 நாள் அங்கே எப்படி தந்துரிங்க செய்கிறாங்களோ, அங்கே நம்பூதிரிங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே மஞ்ச மாதா இது, அப்புறம் அந்த குருதி பூஜை அவ்வளோ சிறப்பாக செய்வாங்க. அந்த குருதி பூஜையிலேருந்து அது பார்க்குறதுக்கு அந்த ரத்தம் மாதிரி குங்குமத்தில் கரைச்சி நம்ம நம்பூதிரிங்க செய்கிறப்போ யாருக்குமே அந்த சான்ஸ் இருக்க. நமக்கு அங்கே பார்க்க சான்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தா அதனுடைய மகிமை. இது 18ஆம் தேதி நடக்கும், ஜனவரி 18. அதனால் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, நாங்கள் கேட்ட மாதிரியே அவர் கொடுத்தாரு. என்னுடைய பையனுக்கு, பொண்ணுக்கும் 2 குழந்தை ஆச்சு, பையனுக்கு 1 குழந்தை பிறந்தப்போ நான் சபரிமலையில் கேட்டேன், நீ ஐயன் எங்கள் வம்சத்தில் வரணும்னா நீங்கள் வந்து பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவர் ஒரு மணிகண்டை ஓடி வந்து எனக்கு ஒரு அம்பு கொடுத்தாரு, ஒரு மணி கொடுத்தாரு. அதே அன்னைக்கு இங்கே வந்து ஜட்ஜி அவங்க செய்கிறாங்க. நெல்லூரில் இருந்தாங்க, விஜயவாடாவில் இருந்தாங்க. அந்த ஜட்ஜி அவங்க இப்போது ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க, அந்த குழந்தை அவங்களுக்கு இல்லாமல் இருந்துங்க. அவங்க அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு அவங்க மறந்து வந்துட்டாங்க. நாங்கள் கரெக்டாக வரோம், அந்த குழந்தை அழுது, திரும்பி பார்த்தா எனக்கு குழந்தை. உடனே அவங்க ஓடி வராங்க, ஓடி வந்து சுவாமி நீங்கள் தூக்கின்னு வாங்க அப்படின்னு. அப்போ நான் இங்கே நம்ம நம்பூதிரி இருக்காரு, சசி நம்பூதிரி, சுவாமி எனக்கு இங்கே இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தைக்கு போவார், எங்கள் வீட்டுக்கு மணிகண்டன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தூக்க முடியாது இவர்கிட்ட கொடுத்து இருமுடியை தூக்கி நான் வந்த பின்னாடி இங்கே வந்தோன்னே அந்த குழந்தை அந்த வருஷமே எங்கள் வீட்டில் பிறந்துட்டார். அதனால தான் நாங்கள் படிப்படை செய்தோம். இது மாதிரி ஒவ்வொன்றும் இவருடைய மகிமையை சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு அளவே இல்லைங்க. அதுதான். ஓகே, தேங்க்யூ. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். స్వామి శరణమయ్యప్ప. స్వామి శరణం, స్వామి శరణం. శాస్త్రాగిరి అయ్యప్ప స్వామి వారి దేవస్థానం చిత్తూరు. ఇక్కడ వెలిసి ఉన్నటువంటి శ్రీ మణికంఠ అయ్యప్ప స్వామి 12 సంవత్సరాలైంది గుడి కట్టి. ఇక్కడ ఉన్నటువంటి అయ్యప్ప స్వామి చాలా మహిమ కలిగినటువంటి వాడు. ఎందుకంటున్నామంటే
శబరిమలకి నేను ఒక 22 సంవత్సరాలుగా వెళ్తున్నాను. 22 సంవత్సరాలుగా వెళ్తుంటే ఇక్కడ కట్టిన తర్వాత ఈ గుడికి వస్తే శబరిమలకి వెళ్తే ఏ ఫీలింగ్ అయితే కలుగుతా ఉందో అదే ఫీలింగ్తో ఇక్కడ కూడా మాకు అనిపిస్తుంది. ఇంకా ఎక్కువే అనిపిస్తుంది అనుకోవాలా. ఇక్కడి నుంచి అక్కడికి వెళ్ళి అన్ని ఇబ్బందులు పడి అట్లా లేకుండా అక్కడున్న పవర్ కన్నా ఎక్కువ ఉందని మేము భావిస్తున్నాం. ఎందుకంటే మేము అనుకున్న కార్యక్రమాలన్నీ కోరిన కోరికలు కొంగు బంగారమై మాకు ప్రసాదిస్తున్నాడు ఈ అయ్యప్ప స్వామి. ఇక్కడికి వచ్చినటువంటి భక్తులు ఏ కోరిక కోరుకుంటే ఆ కోరిక నెరవేరుస్తున్నాడు. ఏమేమి చెప్పాలంటే పిల్లలు లేని వాళ్ళకి మార్నింగ్ పూట 5:30కి స్వామివారికి నైవేద్యం పెట్టి ఆ నైవేద్యం ఇస్తున్నారు. ఆ నైవేద్యం తీసుకున్న తర్వాత వ్రతం ఒక 11 రోజులు వ్రతం ఉండి ఆ నైవేద్యం తిన్న తర్వాత వాళ్ళ పిల్లలు కలిగిన వాళ్ళు ఉన్నారు. ఉదాహరణకు మనతోనే ఉన్నారు కొన్ని 10 సంవత్సరాలుగా పిల్లలు లేకుండా ఉన్నవాళ్ళు, ఇంకా కాలేజెస్లో సీట్ల గురించి హెల్త్ పరంగా ఇట్లా ప్రతి ఒక్కరికి ఒక్కొక్కరికి ఒక్కొక్క సమస్య ఉంటుంది. అన్ని సమస్యలు మ్యాక్సిమం ఇక్కడ కవర్ చేసిన స్వామివారు తీర్చినారు, ఆ కోరికలన్నీ తీర్చున్నారు. కనుక ఇక్కడ శబరిమలలో ఏమరా అంటే లేడీస్కి అలౌడ్ లేదు. చిత్తూరులో ఉన్నటువంటి శాస్త్రాగిరి అయ్యప్ప స్వామి సన్నిధానంలో లేడీస్ కూడా మాల వేసుకొని 18 మెట్లు ఎక్కి ఇరుముడితో వచ్చి 18 మెట్లు ఎక్కి స్వామివారికి సమర్పించేటువంటి భాగ్యం ఈ శాస్త్రాగిరి అయ్యప్ప స్వామి కల్పించినారు. అది ఎట్లా అంటే లేడీస్కి ఇబ్బంది లేకుండా అనేదానికి 21 డేస్ పెట్టినారు. లేడీస్ ఏమి ఇబ్బంది లేకుండా ఆ టైంలో చూసుకొని మాల వేసుకొని ఇరుముడు కట్టుకొని వచ్చి స్వామివారికి చెల్లించవచ్చును. 21 రోజు 18 రోజులు వాళ్ళ కన్వెంట్ ప్రకారం అది లేడీస్కి ఇక్కడ కల్పించినట్టు. అదే శబరిమలలో 50 సంవత్సరాలు దాటిన తర్వాతనే రావాలని అక్కడ ఉంది. ఇక్కడ చిన్న పిల్లల దగ్గర నుంచి ఏజ్ లిమిట్ లేదు, ఏ ఏజ్ వాళ్ళైనా ఇక్కడికి రావచ్చు, లేడీస్కి అలౌడ్ ఉంది చిత్తూరులో. అట్లాగే స్వామివారు చాలా మహిమ గలవారు అనేది ఎందుకు అంటున్నాం అంటే నేనే ఉదాహరణ. ఒక స్టేజ్లో రాము అనే నా పేరు రాము అనేవాడు ఇంకా లేడు అనే కూడా ఒక ఆలోచనకు వచ్చినవాడిని. ఇక్కడికి వచ్చిన తర్వాత నన్ను నిలబెట్టినాడు. ఈరోజు ఇక్కడ నిలబడుకున్నానంటే లోపల కూర్చొని ఆయనే నన్ను నిలబెట్టినాడు. అది ధైర్యంగా చెప్పగలుగుతాను. నేను మా ఫ్యామిలీ అంతా నిలబడుకొని ఉన్నామంటే లోపల కూర్చొని ఉన్నటువంటి ఆ శాస్త్రాగిరి అయ్యప్ప స్వామి వల్లనే ఈరోజు మాకు ఈ భాగ్యం కలిగిందని చెప్పుకుంటున్నాను. స్వామి శరణం, స్వామియే శరణమయ్యప్ప. అట్లాగే ఇంకొకటి, ఈ గుడి స్థాపించిన తర్వాత ధ్వజస్తంభము ఇదివరకు రాతితో ఉండేది. ఇప్పుడు లాస్ట్ ఇయర్ 2023 నవంబర్లో కేరళ నుంచి పందల వంశంలో నుంచి శబరిమల అయ్యప్ప స్వామి వారు పుట్టినటువంటి పందల వంశంలో నుంచి ఈ టేకుమాన్ అంటారు ఆ ధ్వజస్తంభంని ఆ కేరళ నుంచి తీసుకొచ్చారు. వాళ్ళ వంశంలోనేదే అక్కడ కట్ చేసి సాంప్రదాయంగా శబరిమలకి ఎట్లాగైతే తీసుకెళ్లి ధ్వజస్తంభం ప్రతిష్ఠించినారో సేమ్ అదే పద్ధతిలో అక్కడి నుంచి ఇక్కడ తీసుకొచ్చి ఇక్కడ ధ్వజస్తంభం ప్రతిష్ఠించినారు. అది తీసుకొచ్చిన తర్వాత 9 నెలల 18 రోజులు ఆయిల్లో ఊరబెడతారు. ఒక మానుని కట్ చేసి దాన్ని తీసుకొచ్చి ఆయిల్లో పెట్టి 1 సంవత్సరం రోజుల కాలం పడుతుంది అది మొత్తం ఫినిష్ చేసి ధ్వజస్తంభం నిలబెట్టడానికి. అట్లా నిలబెట్టింది లాస్ట్ ఇయర్. ఆ ధ్వజస్తంభం ప్రతిష్టకి శబరిమలలో ఎవరి ఇయర్ మేల్శాంతులుగా వర్క్ చేసినటువంటి 80sలో 80, 79, 85, 89, 90 ఇట్లా ఇయర్లీ కొంతమంది ఒక 17 మంది వరకు మేల్శాంతులు కలిసి వాళ్ళ శిష్య బృందంతో 40 మంది మొత్తం వచ్చి స్వామివారి ధ్వజస్తంభ ప్రతిష్ఠ జరిగింది. ఈ ధ్వజస్తంభ ప్రతిష్ఠ జరిగినప్పటి నుంచి ఉత్సవం జరుపుతున్నారు. స్వామివారికి ఉత్సవం అంటారు. శబరిమలలో ఎట్లయితే ఉత్సవం జరిపిస్తారో సేమ్ చిత్తూరులో కూడా శాస్త్రాగిరి అయ్యప్ప స్వామి సన్నిధిలో ఉత్సవం జరిపిస్తారు. ఆ ఉత్సవం డిసెంబర్ 11వ తారీఖు మొదలయ్యి డిసెంబర్ 16వ తారీఖు ఎండ్ అవుతుంది. ఈ ఉత్సవంలో ప్రతి ఒక్కరూ అయ్యప్ప స్వామి భక్తులు ఇంట్లో ఉన్నటువంటి మిగతా భక్తులందరూ కూడా కలిసి వచ్చి స్వామివారి ఉత్సవంలో పాల్గొనవలసిందిగా కోరుచున్నాను. స్వామి శరణం, స్వామియే శరణం అయ్యప్ప. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 18 படி அலோடு இல்லை. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே அலோடு கிடையாது. நம்ம சித்தூரில் இருக்க தர்மசாஸ்தா கோயில் வந்து பெண்களுக்கு அலோடு இருக்குது. 18 படி ஏறி அவங்க வந்து விரதம் இருந்து 18 படிக்கட்டு ஏறணும். அது தீவிர பத்திரான அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 18 படிக்கட்டு வந்து பெண்கள் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் அலோவ் பண்ணுறீங்களா, அது எப்படி அலோவ் பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். பார்க்குறவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே அலோவ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஐயப்பன் கோயில் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதை 18 படிக்கட்டில் ஏறி நான் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஒரு சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக முக்கியமாக இந்த நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். என்ன சொல்றது கேட்டு நீ விதிமுறைகளில் கடைபிடிச்சு வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. பெண்களுக்கு நம்மளோட கோயிலில் அலோடு இருக்கு. ஏஜ் லிமிட் இல்லை. பிறந்த நாள் ஒரு மாதம் குழந்தைலேருந்து
80 வரலும் 100 வருஷம் இருக்கிற வரலும் கூட படியேறி வரலாம். எந்த வயது வித்தியாசம் கிடையாது. எதுவும் இல்லை. அவங்க என்னென்ன விதி கடைபிடிக்கணும்? 18 நாள் விரதம் இருந்து இப்போ இருமுடி கட்டிட்டு மாலை மாலையிட்டு இருமுடி கட்டிட்டு படியேறி வந்து ஐயனுக்கு இருமுடி சந்திக்கலாம். இது இங்க அந்த மாதிரி லேடிஸ் சபரிமலை போல சபரிமலை வந்து 50 வருஷம் மேலதான் அலோவ் பண்றாங்க. இந்த நம்ம சித்தூர்ல சாஸ்தாகிரி ஐயப்ப சாமி சன்னிதானத்துல ஏஜ் லிமிட் இல்லை, எல்லாமே இருக்கு. அது அவங்களுக்கு லேடிஸ்க்கு பிரச்சனை அது ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்காக தான் அது 21 நாள்னு சொல்லியிருக்காங்க. அது 18 நாள் விரதம் இருந்து சுவாமிக்கு இருமுடி சந்திக்கலாம்னு இந்த மாதிரி இருக்கு இங்க சித்தூர் கோயில்ல. இங்க இது மாதிரி இங்க எங்கேயுமே இல்லை. சபரிமலை விட்டா ஆந்திரால இங்க ஏசியாலவே இதுதான் நெக்ஸ்ட். இங்க வந்து முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 18 நாள் விரதம் இருந்து பொண்ணு 18 படிக்கட்டு ஏறி வந்து நீ ஐயப்பனை முழுமையா நீங்க தரிசிச்சு நீங்க ஆனந்தம் அடையலாம். ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கான வீடியோ, உங்களுக்கு தெரிஞ்ச பெண் ஐயப்ப பக்தர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் கேரளாவில் என்னென்ன கடைப்பிடிக்கிறாங்க, நெய்வேத்தியத்துலேருந்து A to Z எல்லாமே இந்த கோயில் அமைப்பு கூட வாஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே அந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடைப்பிடிக்கிற மாதிரி கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயிலுக்கு. நீ கண்டிப்பாக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சித்தூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடில் இருக்குது. இங்கே SP ஆஃபீஸ் அண்ட் RDO ஆஃபீஸ் பேக் சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலோட லிங்க் வந்து நம்ம பயோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு பற்றி தகவல் எதனா வேணாலும் அவங்க நம்பரை கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு அந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஐயப்ப பக்தர்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். స్వామి శరణం స్వామి. ఈ ప్రశాంత నగర్లో ఉండే అయ్యప్ప స్వామి గుడికి మాకు ఈ గుడి అయ్యప్ప స్వామి అన్న మాకు చాలా నమ్మకము. మేము రెగ్యులర్గా ఈ గుడికి వస్తూ ఉంటాము. లాస్ట్ ఇయర్ కూడా మేము ఆల్మోస్ట్ ధనుర్మాసము ఇదైనాక కూడా మేము వచ్చాము. ఈ పడి పూజ కూడా మేము ఒకసారి చేయించినాము. ఈ పడి పూజ చేసిన దానికో అయ్యప్ప స్వామి అనుగ్రహం వల్ల నా 2 కోడళ్ళు ఇప్పుడు ప్రెగ్నెంట్ అయినారు. నేను అట్లని చెప్పను, నా నమ్మకం ఎక్కువ అయ్యప్ప స్వామి అంటే. నేను ఎప్పుడు ఇది 28వ సంవత్సరము నాది అయ్యప్ప స్వామి ఇది ఉండేది. రెగ్యులర్గా మాల వేసుకుంటా ఉంటాను, అయ్యప్ప స్వామికి పోతూ ఉంటాను, గుడికి శబరిమల పోతూ ఉంటాను. ఇక్కడ నాకు ఇక్కడున్న వాతావరణం కానీ ఇక్కడున్న ప్రశాంతత కానీ ఇక్కడున్న ఇది కానీ నాకు ఎక్కడా ఇది కాల. చాలా నాకు శబరిమలలో ఉన్నట్లుంటుంది. రెగ్యులర్గా మార్నింగ్ మేమంతా 5:30కి గుడి ఓపెన్ చేసినప్పుడు అంతా ఇక్కడ వచ్చేసి గుడి ఓపెన్ అయినాక మళ్ళీ ఉండి మళ్ళీ పోతాం. మళ్ళీ ఈవినింగ్ కూడా ఉండి హరివరాసం చూసుకొని పోతాము. ఈ గుడి వాతావరణము ఈ ప్రకృతి అంతా మాకు చాలా ఆహ్లాదంగా ఉంటుంది. మాకు ఒక పూర్తి స్థాయి నమ్మకము మా అయ్యప్ప స్వామి ఇదనేది ఉంటుంది. ఇక్కడ అట్లే సార్ వాళ్ళు కూడా డిప్యూటీ డైరెక్టర్ సారు అనిమల్ హస్బెండరీ, నేను ఎగ్జిక్యూటివ్ ఇంజనీర్ ఇరిగేషన్ డిపార్ట్మెంట్ రిటైర్ అయిన సారు ప్రొఫెసరు. మేము అందరము రెగ్యులర్గా ఇక్కడికి వచ్చి చూస్తున్నాం. వీలైనన్ని పూజలు అటెండ్ అవుతూ ఉంటాం. స్వామి మాకు మంచి నమ్మకం అయ్యప్ప స్వామి గుడి. ఇక్కడ నేను చెప్పే భక్తులకి అందరికీ చెప్పేది ఖచ్చితంగా రండి, ఇక్కడ ఈ గుడికి వచ్చే పోండి అని చెప్తాను. స్వామి ఎక్కడున్నా కానీ వచ్చి చూసుకొని స్వామిని దర్శించుకొని మీ మొక్కులు తీర్చుకోవాలనేసి నేను కూడా పోయినసారి నేను ఇక్కడ వచ్చి నేను ఇక్కడ మొక్కు చెల్లించుకొని మళ్ళీ శబరిమలకి ఏప్రిల్లో మళ్ళీ శబరిమలకి పోయినాను. స్వామి స్వామి శరణమయ్యప్ప. నా పేరు డాక్టర్ వాసు. నేను అనిమల్ హస్బెండరీ డిపార్ట్మెంట్లో డిప్యూటీ డైరెక్టర్ వర్క్ చేస్తున్నాను. 2 ఏళ్ల క్రితమే చిత్తూరు జిల్లాకు ప్రమోషన్ మీద రావడం జరిగింది. సో చిత్తూరుకు వచ్చిన తర్వాత సతీష్ గారి సహచర్యం లభించింది నాకు. అంటే గత ఏప్రిల్ వరకు నేను ఇంతవరకు ఎప్పుడు శబరిమల వెళ్ళలేదు. బట్ సతీష్ గారి ప్రోత్సాహంతో లాస్ట్ ఏప్రిల్లో శబరిమల వెళ్ళడం జరిగింది. అలా నాస్తికునేం కాదు, కానీ అవకాశం దొరకలేదు. అంత నియమనిష్టలతో పూజ చేయలేని ఉద్దేశంతో ఇంతవరకు ఎప్పుడు వెళ్ళలేదు. బట్ సతీష్ గారి ప్రోత్సాహంతో గత ఏప్రిల్లో శబరిమల వెళ్ళడం జరిగింది. అయ్యప్ప స్వామిని భక్తితో కొలవడం జరిగింది. ఒకసారి వెళ్తే 3 సార్లు తప్పనిసరిగా వెళ్ళాలని చెప్పారు. సో స్వామిని నేను ఒకటే వేడుకున్నాను, మా అబ్బాయి పెళ్ళి జరిగితే ఒకసారి, అమ్మాయి పెళ్ళి జరిగితే మూడోసారి కూడా కంప్లీట్ అవుతుంది. అదేవిధంగా మొక్కున్నాను. అనుకున్నట్టే గత వారంలోనే అబ్బాయి పెళ్ళి జరిగింది. సో రేపు ఏప్రిల్లో మళ్ళీ 2వసారి నేను శబరిమల వెళ్ళడం జరుగుతుంది. అదేవిధంగా 3వసారి కూడా స్వామివారిని దర్శించుకునే అనుగ్రహం లభిస్తుందని వేడుకుంటున్నాను స్వామిని. ఇదంతా స్వామివారి మహిమ. ఈ గుడి కూడా ఈ
అయ్యప్ప స్వామి గుడికి రావడం కూడా సతీష్ గారి దీంతో రావడం జరిగింది. ఇక్కడికి వచ్చిన తర్వాత ఈ గుడి ఎంత ప్రశాంతంగా ఉందో, మొత్తం శబరిమల నమూనాతో ఈ గుడి నిర్మించడం చాలా ఆహ్లాదకరంగా మంచి ప్రశాంత వాతావరణంలో ఉంది. సో ఈ గుడికి రావడం కూడా సతీష్ గారు మళ్ళీ మా అపార్ట్మెంట్లో ఉంటున్న వారి సాన్నిధ్యంతో ఈ గుడికి రావడం జరిగింది. ఈ గుడి యొక్క ప్రశాంత వాతావరణం భక్తిభావం పెంపొందించే విధంగా ఉంది. చాలా సంతోషంగా ఉంది. స్వామియే శరణమయ్యప్ప. స్వామియే శరణమయ్యప్ప. మా అబ్బాయికి మ్యారేజ్ 7 years అయింది. పిల్లలు లేరని మేము బాధపడతా అంటే ఇక్కడ ప్రశాంత్ నగర్లో గుడి ఉందిమ్మా. లాస్ట్ ఇయర్ వచ్చి మేము బాగా మొక్కున్నాము. మా అబ్బాయి ఇప్పుడు మా కోడలు కన్సీవ్ అయింది. మాకు చాలా నమ్మకము. లైఫ్ లాంగ్ నాకు ఓపుకున్న రోజులు ఈ గుడిలో మాలేస్తానని మొక్కున్నాను. భక్తులందరికీ చెప్తాను, ఇది చాలా పవర్ఫుల్ గుడి. మీరు నమ్మకం, చాలా నమ్మకం. మాకు అనుకున్నవి అన్నీ జరుగుతూ ఉంది. అది చెప్తానమ్మా మీ అందరికీ. మీరు కూడా ఎవరైనా ఉండేవాళ్ళు కోరికలు ఉంటే వచ్చి తీర్చుకోవచ్చు. స్వామి కనుకరిస్తారు. తప్పకుండా జరుగుతుంది. ఏమనుకున్నా జరుగుతుంది. పవర్ఫుల్ గుడి మా ప్రశాంత్ నగర్లో ఉండే అయ్యప్ప స్వామి గుడి. స్వామియే శరణమయ్యప్ప.